கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இன்றைக்கி நம்ம வந்து பைபிள் கேரக்டர்ஸில் இருந்து நிக்கோதேமு என்ற கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். பைபிளில் வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஏசப்பா வந்து நிக்கோதேமுக்கு டீச் பண்ணுற காரியங்களை குறித்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிக்கோதேமுன்னா யாருன்னா, நிக்கோதேமு வந்து ஒரு பரிசேயன். இவர் வந்து ஒரு யூதர் ரப்பி. இவர் வந்து வேதபாரகனாகவும் ஆலோசனை சங்க உறுப்பினராகவும் இருக்கிறாரு. ஸோ இந்த 1ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வந்து ஒரு நாள் வந்து ராக்காலத்தில் வந்து ஏசப்பா கிட்ட வந்து நிக்கோதேமு வந்து வந்து சொல்கிறாரு, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கேன். ஏன்னா ஒரு தேவனிடத்தில் வந்தவர்னால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதற்கு ஏசப்பா சொல்கிறாங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து திருப்பி கேட்குறாரு, ஒருவன் எப்படி வந்து முதிர் வயதில் மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்ட்டு ஏசப்பா கிட்ட கேட்குறாரு. ஸோ அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அதுக்கு அடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்படின்ட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன, இப்போ ஏசப்பா வந்து ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும் அப்படின்றது நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆவியில் பிறப்பது அப்படின்றது நம்ம ஞானஸ்தானத்தை பெறணும் அப்படின்றத காரியங்களை குறித்து ஏசப்பா வந்து நிக்கோதேமுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேசிட்டு பிறகு நிக்கோதேமு கேட்குறாரு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஏசப்பா கேட்குறாங்க. நிக்கோதேமு கேட்குறாரு. ஸோ அப்போ ஏசப்பா கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீ வேதபாரகனாக இருந்தும் இதுவும் கூட உனக்கு தெரியலை. நான் வந்து உனக்கு வந்து நான் எங்கள் கண்டதை சாட்சியாக சொல்லியும் நீ அதை அறியலை. அதே மாதிரி பூமிக்கு அடுத்த காரியங்களை வந்து நான் வந்து சொல்லியுமே நீ விசுவாசிக்கலை. அப்புறம் எப்படி நீ பரலோகத்தை ராஜ்யத்தை காரியங்களை குறித்து விசுவாசிப்ப அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை குறித்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 15ஆம் வசனத்துலையும் 16ஆம் வசனம் பார்த்தோன்னா, தன்னை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தில் நம்ம வந்து ஏசப்பா வந்து நம்ம எதற்காக நம்ம ஏசப்பாவை எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து சொல்லியிருக்காங்க. தேவன் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வந்து நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க. இந்த வசனம் 17 இருந்து 21ஆம் வசனத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து நம்ம எதற்காக ஏசப்பாவை நமக்கு அனுப்பினாங்க, உலகத்துக்கு அனுப்பி தந்தாங்க அப்படின்ற இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்மளை வந்து நம்ம ரட்சிப்பதற்கும் நியாயந்திருக்கிறதற்கும் தான் நம்மளை வந்து ஏசப்பா வந்து பிதாவானவர் வந்து ஏசப்பாவை அனுப்பி வச்சாங்க. ஸோ யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நிக்கோதேமுக்கிட்ட ஏசப்பா வந்து ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் ரட்சிப்பு பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் நம்மளும் இயேசுப்பாவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவரோட 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகணும். க்ளோரி டு ஜீசஸ்.